தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் 13ஆம் வசனம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ, அசுத்த ஆவியே இந்த மனிதனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார் 13. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பாருங்க, இந்த மனிதன் இத்தனை கஷ்டத்துக்குரிய வேதனைக்குரிய மனிதனாயிருந்தாலும் ஆண்டவர் பிசாசுகளை விரட்டின உடனே 6000 பிசாசுகளும் புறப்பட்டு போய் இவன் பிசாசின் பிடிந்து முழுமையாய் விடுதலையானான். இந்த சத்தியத்தை கேட்கிற இதை பார்க்கிறவங்களுக்கு ஆண்டு சொல்கிறா, ஒருவேளை உங்க வாழ்க்கை அப்படி கொடூரமா இருக்கலாம், ஆக வேதனையா இருக்கலாம், உதவியற்றவர்களா இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு தவிக்கலாம். உங்களுக்கு யாராலும் விடுதலை கொடுக்க முடியாமல், எந்த மனிதனால விடுதலை கொடுக்க முடியும், அல்ல டாக்டரால் கைவிடப்பட்டு மனிதர்களால் கைவிடப்பட்டு நீங்கள் இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றா, உங்கள் வாழ்க்கையை தலகழாய் மாற்றுகிறவர் இயேசு. உங்களுக்கு 100% சுகத்தையும் சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு. இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுதே உங்களுக்கு பெரிய விடுதலை உண்டாகும். இந்த மனிதன் எப்படி மாறினான்ங்கிறத நம்ம பார்க்கணும். மார்க் 5:15 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். தெளிந்திருந்தான். ஆக இவனுக்குள்ள உண்டான தலைகீழ் மாற்றத்தை பாருங்க. முன்பு எப்படி இருந்தான், ஆனா இப்ப எப்படி இருக்கான் பாருங்க. வஸ்திரம் தரித்தவனாயிருந்தான். ஆக முன்பு வஸ்திரம் தெரியாதவனாயிருந்தான், அவமானத்தோடு வெட்கத்தோடு காணப்பட்டான், ஒழுங்கில்லாதவனாயிருந்தான். இயேசுவனுக்கு விடுதலை கொடுத்து வஸ்திரம் தரித்து இப்பொழுது ஒழுங்குள்ளவனாய் இளைப்பாறுதலோடு கூட சமாதானமாய் அமர்ந்திருந்தான் ஒரு பாதத்துல. ஆண்டவர் இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் அல்லவா. ஆண்டவரை நம்பும் பொழுது வாழ்க்கை தலைகளாய் மாற்றி ஆக இளைப்பாறுதலை சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு. ஆண்டவர் சொல்லுகிறா, உங்கள் தேவைகளை சந்தித்து வீட்டிலே தரித்திருக்கிற மக்களாய் கர்த்தர் மாற்றுவார். வாழ்க்கையை பாருங்க, தலைகளாய் மாறிவிட்டது. ஆண்டவர் இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னது போல உங்க வாழ்க்கையில் எல்லாம் புதிய மாற்றங்களை ஆண்டவர் தருவார். பயப்படாதிருங்க, இன்றைக்கே அதை செய்ய கர்த்தர் வல்லவராய் வந்திருக்கிறார். இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.